ஹலோ கணேஷ் சேனல் பீப்புள், நம்மளோட டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரிஞ்ச நிலையில் அவரை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் விஷயங்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய பேர் பறக்க என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் இப்போது சோஷியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவரோட வீட்டில் இருந்து அவரோட முக்கியமான ஒரு இடத்துல இருந்து அவரோட முக்கியமான ஒரு பொருளை வந்தான பர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன ஏது அதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக போய் நம்புகிறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பர்ஸில் வந்து அவரோட என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு முதல்ல தாய் தான் அவருக்கு முதல் தெய்வமாக அவர் பார்க்குறாரு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவை அந்த பர்ஸில் வச்சுருந்துருக்கிறாராம். அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க. என்னோட பையனோட பர்ஸில் என்னோடய ஃபோட்டோவை அவங்க பார்த்தேன். அவன் எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போதெல்லாம் என்னோடய ஃபோட்டோவை தான் பார்த்து அவன் இது பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் நான் அந்த பர்ஸை பார்க்குறேன். அந்த பர்ஸில் என்னோடய ஃபோட்டோ வந்திருக்கு. ஒர்க்கில் யாராவது எதனா சொல்லிட்டாங்க, எதனா அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த பர்ஸை திறந்து என்னோடய ஃபோட்டோவை தான் பார்ப்பான். ஸோ எங்கள் அம்மா நமக்காக தான் இருக்காங்க, நம்ம அவனுக்காக உழைக்கணும் அப்படின்ற அவனுக்கு தாட் அவனுக்கு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அவர் ரொம்பவே ஆன்மீகவாதி, இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால கடவுளோட ஃபோட்டோவை அவர் கட்டி குத்த கோயிலோட ஃபோட்டோவெலாம் அதில் வச்சுருப்பாராம். அது அவர் ரொம்பவே வழக்கமாகவும் வச்சுருந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சின்ன சின்ன நோட்ஸ் போட்ட ஒரு சின்ன டைரி, ஒரு ரொம்ப குட்டி டைரி, பர்ஸ்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு டைரி என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சுருந்துருக்காரு. அந்த டைரியிலையுமே இந்த மாதிரி கணக்கு வழக்குகள், அது மட்டும் இல்லாமல் யார் யார் எந்தெந்த ஷெட்யூல் டைமில் படங்கள் இருக்குது, அடுத்த படம் எங்கே போகணும், எப்போ வரணும் அப்படின்ற மாதிரியான ஷெட்யூல்லாம் அது எழுதி வச்சுருப்பாராம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே அவருக்கு உடல்நலக் கோளாறுகள் இருந்துகிட்டு அவர் அடிக்கடிக்கு மருத்துவமனைக்கு போய் வந்துட்டு இருந்தார். அப்படின்னும் போது நிறைய மாத்திரை சீட்டுகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன், நிறைய மாத்திரைகளே அடிக்கடிக்கு போடணும், இந்த டைமில் போடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும் அப்படின்ற சின்ன சின்ன மாத்திரைகள்லாம் அவர் அந்த பர்ஸ்குள்ளே வச்சுருந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதை ஃபேமிலி இப்போ அதை பார்த்து ரொம்பவே கண்கலங்கி அழுதுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது ரொம்பவே பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. என்னோடய பையனோட நிறைய பொருட்கள் இப்போ என் கண்ணில் கிடச்சிருக்கு, என் பையன் ஆனால் கிடைக்கல, ஆனால் எனக்கு ரொம்பவே பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ பார்த்து ரொம்பவே துடிதுடிச்சு அழுதுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் அந்த பர்ஸில் அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் அவர் கும்பிட்டுருக்க அந்த கடவுளோடைய ஃபோட்டோ, அவருக்கு சொந்தமான இருக்க சில மாத்திரை சீட்டுகள், அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகளாக மட்டுமே தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. வேறு அந்த ஃபோட்டோவில் வேறு எதுவுமே கிடையாது. அது ஜென்ரலாக எப்பயுமே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கையில் எடுத்துகிட்டு போக பழக்கம் கிடையாதாம். ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது அதில் அவங்க அம்மா ஃபோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டேனியல் பாலாஜி சாரோட இறப்புன்றது ரொம்ப பெரிய இழப்பாக தான் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு கதை எழுதினாலுமே அதில் பக்காவாக கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டர் அவர் இருப்பார். பட் இப்போ அது எல்லாருமே அதை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.